வணக்கம் டாக்டர். டாக்டர், முதுமையில் பற்கள் நலம் மற்றும் அனைவருக்குமான பற்கள் நலம் பார்த்துட்டு வரோம் டாக்டர். ஆமாங்க. இப்போ கடைகளில் பார்த்தோம்னா நிறைய இந்த மவுத் வாஷ் இருக்கு, நிறைய கவுண்டர்ஸில் வந்து அடுக்கி வச்சிருக்காங்க, கலர் கலராக இருக்கு. ஆமாம். இது என்னென்ன மாதிரி டைப்ஸ் இருக்குங்க டாக்டர்? அதனால என்ன பெனிஃபிட்ஸ்? ஓகே, மவுத் வாஷ் வந்து பேசிக்காக என்னென்னா, இப்போ ஒன்று வந்து ஃப்ளேவர்டாக தான் இருக்கும், சிலது வந்து ஆன்டிபயோட்டிக் மவுத் வாஷ்னு இருக்குது. ஆன்டிபயோட்டிக் மவுத் வாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு வாய் கழுவுறோம், அப்படி வந்து எல்லா இடத்துலையும் அதை க்ளீன் ஆகலைன்னா கூட இந்த ஆன்டிபயோட்டிக் மவுத் வாஷ் யூஸ் பண்ணால் அது ஒரு ஆன்டிபயோட்டிக் எஃபெக்ட் இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும். செகண்ட் திங் வந்து வாய்க்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் கொடுக்கும். ஆனால் இப்போ ஹெக்ஸிடின் ஒரு இது இருக்குது, மருந்து இருக்குது இந்த மவுத் வாஷில். அது இப்போ என்ன ஆகுதுன்னா, முன்னெல்லாம் ஸ்டெயின் பண்ண ஆரம்பிக்கும், பல்ல கரைய ஆரம்பிக்கும். இப்போ ஸ்டெயின் ஃப்ரீ மவுத் வாஷஸ்னு இருக்கு. இந்த ஸ்டெயின் ஃப்ரீ மவுத் வாஷஸ்ல நீங்க கொப்பளிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கரையெல்லாம் செய்யாம அது ஒரு அளவுக்கு கிளீனாகவும் மெயின்டைன் ஆகும். ஆனால் மவுத் வாஷ் நிறைய பேர் நினைக்கிறாங்க மவுத் வாஷ் பண்ணிட்டோம்னா பல்லு பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகிடும், அதில் திருப்பி இப்போ நம்ம வேற ஒன்றும் செய்ய வேணான்னு. இப்போ மவுத் வாஷ் பண்ணுறதுக்கும் ப்ரஷ்ஷுக்கு என்ன வித்தியாசம்னா, இப்போ நான் தண்ணி குழா திறந்துட்டு கையை சும்மா உள்ள வச்சுட்டு என்ன ஆகும், ஒன்றும் நனையோ அது மேலே இருக்க தூசெல்லாம் போகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கையை தேய்க்குறீங்க, நல்ல தண்ணியில் வச்சு நம்ம கையை ரப் பண்ணுறோம், அதுதான் ப்ரஷ்ஷிங்னா ப்ரஷ் உள்ளே போய் உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் எடுக்கும். மவுத் வாஷ்னா சும்மா கையை நினைச்சி எடுக்கிற மாதிரி தண்ணி அந்த மவுத் வாஷ் போய் எல்லா இடத்துலையும் வெட் பண்ணும். அஃப்கோர்ஸ் உள்ளே கொஞ்சம் இங்கே அங்கே இருக்க பார்ட்டிகல்ஸ் வெளியில் வரும், ஆனால் அந்த ஒரு ஆன்டிபயோட்டிக் எஃபெக்ட் இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் குறைக்கும். ஆனால் மவுத் வாஷ் தனியாக வந்து புதுசாக ஒன்றும் பண்ணாது. மேபி காலையில் மத்தியானம் நைட் பண்ணலாம், நீங்கள் எப்போ சாப்பிட்டாலும் சாப்பிட்டு முடிச்ச உடனே மவுத் வாஷ் பண்ணலாம். ஆனால் மார்னிங் அண்ட் நைட் ப்ரஷ் பண்ணிட்டு நீங்கள் மவுத் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த மவுத் வாஷ் எஃபெக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ சரியான முறை வந்து ப்ரஷ் பண்ணணும், ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ மவுத் வாஷ் வந்து இட்ஸ் நாட் அ சப்ஸ்டிடியூட் ஃபார் ப்ரஷிங். இல்லை, இட்ஸ் அடிஷ்னல் வே ஆஃப் கீப்பிங் கிளீன். நீங்கள் மார்னிங் நைட் ப்ரஷ் பண்ணிங்கன்னா ப்ரஷ் பண்ண பிறகு மவுத் வாஷ் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் 4 வாட்டி ப்ரஷ் பண்ண போகிறதில்ல, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பிறகு நீங்கள் ப்ரஷ் பண்ண மாட்டீங்க. ஸோ நைட்டு ப்ரஷ் பண்ணுற வரைக்கும் அந்த கேப்பில் என்ன பண்ணோன்னா நீங்கள் அதை மவுத் வாஷ் யூஸ் பண்ணி இப்போ வாய் தண்ணியில் கொப்பளிக்கிறதுக்கு மவுத் வாஷில் கொப்பளிக்கலாம். இட்ஸ் அட்லீஸ்ட் பெட்டர். ஒரு ஆன்டிபயோட்டிக் எஃபெக்ட் இருக்கு, நல்ல ஸ்மெல் வரும். அண்ட் யூ ஆர் நாட் ட்ரிங்கிங் இட், யூ கோயிங் டு புட் இட் அவுட். ஸோ சுகர் கண்டென்ட்ஸ் இருந்தால் கூட இட்ஸ் கோயிங் டு கோ அவுட். ஸோ அது நல்லது தான் இது பண்ணுறது. டாக்டர், இப்போ நார்மலாக நம்ம பார்க்கும்போது ஃபார்மசிஸில் அந்த மாதிரி அந்த மேனுஃபேக்சர்டு மவுத் வாஷ் மாதிரி தான் தெரியுது. ஏதாவது ஹோம் மேட் ஆர்கானிக் மவுத் வாஷ்ன்ற மாதிரிலாம் இருக்காங்க டாக்டர்? நான் ஆர்கானிக் மவுத் வாஷ் கிடையாது, ஆனால் நிறைய பேர் வந்து இந்த கஷாயம் மட்டும் அதை பண்ணி நார்மலாக ஹெல்த்துக்கு யூஸ் பண்ணது வந்து இட்ஸ் குட் ஃபார் யுவர் கம்ஸ் அண்ட் டீத் ஆல்சோ. தனியாக வந்து மவுத் வாஷ் லெவலுக்கு ஒன்றும் இது பண்ணதில்ல. சில பேர் இந்த கிராம்பு பவுடர் இருக்குது, போட்டு அது தண்ணியில் பாயில் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொப்பளிப்பாங்க. ஏன்னா கிராம்பு வந்து எல்லா விதத்துலேயும் மெடிக்கல் இது பல்லுக்கு ரொம்ப நல்லது. பல்லு வலி வந்தாலும் அந்த கிராம்பு வச்சு பண்ணுவாங்க. இப்போ கிராம்பு பவுடர்லேயே வந்து அது அங்கே பேஸ்டாட்டம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா இம்மீடியட் ரிலீஃப், பெயின் கில்லர் இருக்கிறதுக்கு ரிலீஃப் வரும். ப்ளஸ் அந்த இன்ஃபெக்ஷனும் ஸ்ப்ரெட் ஆகாது, அங்கேயே கண்ட்ரோல் ஆகும். ஸோ சில பேர் வந்து மவுத் வாஷ்லேயே அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த சால்ட் மிக்ஸ் பண்ணி கொப்பளிப்பாங்க, மவுத் வாஷ் யூஸ் பண்ணி. ஸோ இது ஜஸ்ட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். சால்ட் யூஸ் பண்ணாலும் அந்த இன்ஃபெக்ஷன் லெவல்ஸ் கம்மியாகும், நல்ல இட் வில் பி குட். பட் நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் செகண்டரி தான். பல்லு விளக்கிட்டு நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, மார்னிங் அண்ட் நைட் ப்ரஷ் பண்ணுங்க, இன்பிட்வீனில் மீல் சாப்பிட்றப்போ மவுத் வாஷ் யூஸ் பண்ணுங்க. ஸோ வெறும் மவுத் வாஷ் மட்டுமே யூஸ் பண்ணுறதுனால பெனிஃபிட்ஸ் இல்லை, தனியாக யூஸ் பண்ண பெனிஃபிட் இல்லை, அலாங் வித் ப்ரஷிங் யூஸ் பண்ண பெனிஃபிட் இருக்கு. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.